Hi students, welcome to Max in Minutes. Okay, exams 10th exams போய்கிட்டு இருக்கு. ஹரிபரியாக படித்து எழுதிட்டு இருக்கீங்க. டேக் கேர் டு யுவர் ஹெல்த் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சரி, மேக்ஸ் பிளான் பண்ணி ஷெடியூல் போட்டு படிக்கிறீங்களா? நல்லா படிங்க. ஓகே, அண்ட் நவ் எக்ஸசைஸ் 5லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ எக்ஸசைஸ் 5.1ல் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5, 6, 7. ஓகே, வாட் இஸ் த இன் திஸ் ஃபிஃப்த்து சாப்டர் என்னதுடா? கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. ஓகே, கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, ட்ரையாங்கிள்ஸ், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான். சரிங்களா? இந்த ஃபிஃப்த்து கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் whose vertices are at. மொத்தம் இதில் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். -9, -2, -8, -4, 2, 2 அண்ட் 1, -3, 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, 4 பாயிண்ட்ஸ் கிவனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஆக்சுவலாக குவாட்ரிலேட்ரல் அப்படிங்கிறதுல எப்படிடா இருக்கும்? குவாட்ரிலேட்ரல் அப்படிங்கிறது எப்படி? 4 பாயிண்ட்ஸ். சரிங்களா? 4 கார்னர் இருக்கும். அண்டு ஈக்குவல் சைட்ஸ் இருக்குமா அப்படின்னா இல்லை. சரிங்களா? குவாட்ரிலேட்ரல்ங்கிறது ஈக்குவல் சைட்ஸோ ஈக்குவல் டயகனல்ஸோ இருக்காது. சரிங்களா? எப்படினாலும் இருக்கும், பட் 4 சைட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட்டை நான் இங்கே என்னென்னு எடுத்திருக்கேன், ABCDன்னு எடுத்திருக்கேன். யூஸ்வலாக இந்த மாதிரி தான் டக்குன்னு நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். பட் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் நான் ஃபஸ்ட்டே இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, ஸோ இதை எப்படி, எந்த பாயிண்ட்டை எதை BCDன்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, யூ வாண்ட் டு ட்ரா த டயக்ராம். சரிங்களா? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுங்க. ஓகே, சாரி, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? -9 அண்ட் -2வா? போத் ஆர் மைனஸ். சரிங்களா? போத் ஆர் மைனஸ். ஸோ -9 அப்படிங்கிறதுல நியர்பை இங்கே நோக்கில் அண்டு -2, சாரி, -9 அண்டு -2. எக்ஸ் ஆக்சிஸில் இந்த பக்கத்தில் -9 வச்சுக்கணும். அண்ட் இன் ஹியர், எஸ், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. திஸ் இஸ் -9, -2. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ரஃபாக தான் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை ஒரு சென்டராக ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன பாயிண்ட் இருக்குது? -8, -4, -18 எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ -8 அப்படிங்கிறதுல இன் ஹியர், -4 அப்படிங்கிறதுல இங்கனுக்குள்ளே வரும். சரிங்களா? எஸ். ஓகே, சரி, திஸ் இஸ் -8, -4, this point is okay. And next 2, 2, so both are positive. 2, 2, x axis la 2, y axis la 2. சரிங்களா? so 2, 2, this one. Last point, what is that? 1, -3. 1ங்கிறது x axis. சரியா? 1ங்கிறது என்னது? x axis. இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்டு -3ங்கிறது ஒய் ஆக்சிஸ். சரியா? ஸோ இந்த பிளேஸில் வரும். ஓகே, 1, -3. சரிங்களா? இப்போ இதை ட்ரா பண்ணுங்கள். எல்லா பாயிண்ட்ஸையுமே ஜாயின் பண்ணி விடுங்க. யூ ஹாவ் அ குவாட்ரிலேட்ரல். சரிங்களா? இதுதான் குவாட்ரிலேட்ரல். இதில் நம்ம என்னென்ன எடுக்கிறோம்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப் இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ABCD. ஓகே, A பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் Bங்கிறது செகண்ட் பாயிண்ட், தேர்டாக சீன் எதை எடுக்கிறோம்? 1,
minus 3 and fourth one 2 comma 2 இதுதான் Dன்னு எடுக்கிறோம் சரிங்களா. ஓகே, ஏபிசிடி என்னங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ளே வரலாமா? நியர்பை நம்ம ட்ரையாங்கிளும் சரி அண்டு குவாட்ரிலேட்டரலும் சரி சேம் ஒரே போல் தான் நமக்கு என்ன இருக்கும், ஃபார்முலா இருக்கும் சரிங்களா. இந்த உங்கள் கையில் ஒரு 3 பாயிண்ட்ஸோ 4 பாயிண்ட்ஸோ இருக்குது அப்படின்னா how to find a area of triangle and how to find a quadrilateral அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறது சரியா. area of the quadrilateral. ஓகே, ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2 இன்ட்டு x1 மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, x4 வரைக்கும் இருக்கா. ஸோ x1 x2 x3 x4 அகெயின் x1 எழுதணும் சரிங்களா. இதே போல் ஒய்க்கும் எழுதணும். ஒய் பாயிண்ட்ஸ் y1 y2 y3 y4 y1 அகெயின் லாஸ்ட் என்னது y1 சரியா. ஏரியா அப்படிங்கிறனால ஸ்கொயர் யூனிட்ஸ் மறந்துடாதீங்க சரியா. ஓகே, ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லாட்டினா 1 மார்க் போகும். ஓகே சரி லிசன். ஸோ பாயிண்ட்ஸ் என்னது, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1 y1, செகண்ட் பாயிண்ட் x2 y2, தேர்ட் பாயிண்ட் சி இந்த இருக்குது x3 y3, ஃபோர்த்து பாயிண்ட் x4 y4. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு ஓகே 1/2 இன்ட்டு வாட் இஸ் தட் x1 y1 எழுதிக்கலாமா, -9 -2 and x2 y2 is -8 -4, x3 y3 is 1 -3, x4 y4ங்கிறது என்னது 2 2 and last again x1 y1 எழுதணும். அது என்னது -9 -2 சரிங்களா. ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, நவ் இதை மல்டிப்ளை பண்ணலாமா. இது எப்படி பண்ணணும், அதாவது xy பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதியாச்சு ஒரு ஆர்டராக. இதை எப்படி பண்ணுவோம், நம்ம டிட்டர்மினண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ல அதே போல் தான் சரிங்களா. டிட்டர்மினண்ட் பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட்டு என்ன செய்வோம் அப்படின்னா எக்ஸ் பாயிண்ட்ஸை கீழே மல்டிபிள் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் x1லேருந்து ஆரம்பிச்சு y2 இதை மல்டிபிள் பண்ணோம். அண்ட் தென் ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 இன்ட்டு y4 ப்ளஸ் x4 இன்ட்டு y1 சரிங்களா. அண்டு மைனஸ் ஆஃப் y1 x2 y2 x3 ப்ளஸ் y3 x4 ப்ளஸ் y4 x1. புரியுதுங்களா. நம்ம டிட்டர்மினண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு மேட்ரிக்ஸில் டிட்டர்மினண்ட் எப்படிடா கண்டுபிடிப்போம் ஞாபகம் இருக்கா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போமா. பாருங்கள், எங்களுக்குள்ள சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இருக்குது டிட்டர்மினண்ட் 2x2 மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்க. 3 2 1 4னா என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு மேலே டாப் லெஃப்ட் சைடில் உள்ள டாப் இதுலேருந்து கீழே கிராஸ் மல்டிபிள் பண்ணி 12ன்னு போட்டுருவோம். மைனஸ் கீழேருந்து இந்த சரியா, அப்படி தானே. பாட்டம் இதுலேருந்து ரைட் சைடு 2 இந்த மாதிரி தானே பண்ணுவோம் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதே போல் தான் இங்கேயும் மேலே லெஃப்ட்டு டாப் சைட்லேருந்து அப்படியே ஆரம்பிக்கிறீங்க சரிங்களா. ஓகே, அண்ட் தென் மைனஸ் கீழேருந்து மல்டிபிள் பண்ணணும் ஒவ்வொரு இதையும். ஓகே, ஸோ இப்போ இதை இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோமா. நல்லா கவனிங்க. 1/2 இன்ட்டு -9 இன்ட்டு -4 வாட் இஸ் தட், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 9 இன்ட்டு 4 36 சரிங்களா. அண்டு நெக்ஸ்ட்டு அதே இது -8 இன்ட்டு -3 என்னடா வரும், இங்கே என்னதான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் போட்டாச்சு. 8 இன்ட்டு 3 24 அண்டு 1 இன்ட்டு 2 2 +2
and 2 into minus 2 minus 4. So minus 4 அவ்வளோதான். ஓகே, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் மைனஸ் இப்போ இங்கே minus 2 into minus 8 எத்தனை 16 ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. பிகாஸ் இந்த மைனஸ் வந்து ஜென்ரலாக இருக்குது எல்லாத்துக்கும். சரிங்களா? ஸோ 16 அடுத்ததுடா minus 4 into 1 minus 4. நெக்ஸ்ட்டு minus 3 into 6 minus 6. நெக்ஸ்ட்டு 2 into minus 9 minus 18. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? ஸோ என்ன வரும்? 36 + 24 60. 60 + 2 62. 62லேருந்து -4 என்னதுடா? 58. ஸோ 1/2 இன்ட்டு 58. இந்த மைனஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வரும்? 16 - 4 என்ன வரும்? 12. 12 - 6 6. 6 - 18 என்ன வரும்? -12. சரிங்களா? ஸோ -12. நெக்ஸ்ட்டு 1/2 இன்ட்டு 58. இந்த ப்ராக்கெட்டை லீவ் பண்ணுங்கள். மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் 12 ஆயிடுது. சரிங்களா? ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 1/2 இன்ட்டு 58 + 12 is 70. ஓகே, நான் 2ஐயும் 70யும் கேன்சல் பண்ணுங்கள். என்ன வருது? 35. 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? திஸ் இஸ் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ குயிக்காக இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தை பார்த்துருவோமா? இம்பார்ட்டண்ட் 5 மார்க் தான். யூ மஸ்ட் பி ட்ரா திஸ் கிராஃப். ரஃபாக ட்ரா பண்ணுங்கள். இனிஷியலாக இந்த சென்டர் பாயிண்ட் ஆர்ஜினை மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சம் ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணால் போதும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 4 பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. என்னது? -9, 0, -8, 6, -1, -2, -6, -3. ஓகே, எஸ். இப்போ இது கிராஃப் ட்ரா பண்ணுவோமா டக்குன்னு? x-axis, this is y-axis, origin is 0. ஓகே, இங்கேயும் 8, 9 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம 2ஆக கூட எடுத்துக்கலாம். 2, 3, 4 2, 4, 6, 8 2 பாயிண்ட்ஸாக கூட எடுத்துக்கோங்க. 2 எல்லாம் அப்ராக்சிமேட்டாக நீங்களாம் அப்படியே ட்ரா பண்ணாலும் ஓகே. சரிங்களா? 8, this is 10. okay, and here also 2, 4, 6, 8, 10. 2, 4, 6, 8, 10. okay, check. And now points mark பண்ணுவோமா? -9 in x point. ஸோ -9 எங்கடா இருக்குது? இது எல்லாமே மைனஸ். நான் சைனை மார்க் பண்ணல பார்த்தீங்களா? திஸ் இஸ் நெகட்டிவ் சைட் அண்ட் ஹியர் திஸ் இஸ் நெகட்டிவ் சைட். -2, -4, -6, -8, -10. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் -9 இருக்குது. அப்போ எங்கடா இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? ஒய் ஆக்சிஸ் 0ன்னு இருக்குது. ஸோ நம்ம இங்கே தான் மார்க் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் -9, 0. அண்ட் நெக்ஸ்ட்டு -8, 6. ஸோ -8 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, +6 ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ எங்கே வரும்? இன் ஹியர். எஸ், -8, 6. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு -1, -2. -1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, -2ங்கிறது ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன்.
-1, -2 சரிங்களா. நெக்ஸ்ட்டு -6, -3 -6, -3 எங்கிட்ட இருக்கு -6 y axis சாரி x axis -3ங்கிறது y axis. ஸோ இந்த இடத்துல இருக்கு சரிங்களா. -6, -3 இதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க. சாரிடா லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிராஸாக போதான்னு தெரில, ரஃபாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் த குவாட்ரிலேட்ரல். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த சைடு அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எதை நோட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைடில் உள்ள டாப் மார்க்கிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் A and this is second point B, this is third point C, this is fourth point D. Okay, இப்போ இதை எடுத்து எழுதிக்கோங்க. A point என்னது -8, 6 and B point is -9, 0. C point is -6, -3. D point is -1, -2. Okay, yes. Now நம்ம ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஃபார்முலா எழுதலாமா? ஃபார்முலா என்னது ரீகால் பண்ணுங்க அப்படியே. ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் என்னதுடா ஃபார்முலா அப்படியே இங்கே ஸ்ட்ரைட்டாக எழுதுகிறேன். 1/2 இன்ட்டு டிட்டர்மினண்ட்டில் போடுறோம். டிட்டர்மினண்ட் ஆஃப் x1 மொத்தம் இங்கே 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ x1லேருந்து x4 வரைக்கும் இருக்கும் சரிங்களா. ஸோ x1, x2, x3, x4 லாஸ்ட்டாக x1 போடணும். அது இது கீழே y1, y2, y3, y4, y1. ஓகே, டிட்டர்மினண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸ்கொயர் யூனிட்ஸ் மஸ்ட் பி ரைட். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் 1/2 இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும்? ஃபர்ஸ்ட்டு திஸ் இஸ் x1 y1, x2 y2, x3 y3, x4 y4. ஓகே, எஸ். இப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? x1ஓட வேல்யூ என்னது -8, y1 6 and x2 -9, y2 0, x3 -6 -3y3 -1 -2. அகெயின் x1 y1 எழுதணும்ல, -8 6. ஓகே, எஸ். வேல்யூ டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்னது டாப்லேருந்து கீழே வரணும். -8 இன்ட்டு 0 சரியா. அடுத்து -9 to -3 எழுதலாமா? 1/2 இன்ட்டு -8 இன்ட்டு 0 0. நெக்ஸ்ட்டு -9 இன்ட்டு -3 ப்ளஸ் 27. நெக்ஸ்ட்டு -6 இன்ட்டு -2 ப்ளஸ் 12. நெக்ஸ்ட்டு -1 இன்ட்டு 6 -6 அண்ட் நெக்ஸ்ட் என்னடா என்ன போடணும் ஞாபகம் இருக்கா? டிட்டர்மினண்ட்டில் டாப்லேருந்து கீழே வர்ற மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்து மைனஸ் ஆஃப் பாட்டம்லேருந்து போகிறது சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் ஆஃப் 6 இன்ட்டு -9 என்ன வரும்? -54. நெக்ஸ்ட்டு 0 to -6 0 சரிங்களா, ப்ளஸ் 0. நெக்ஸ்ட்டு -1 இன்ட்டு -3 இன்ட்டு -1 ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு -2 இன்ட்டு -8 ப்ளஸ் 16. ஓகே, எஸ் சரிங்களா. இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், சப்ட்ராக்ட் பண்ணுறங்க. ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கும்? 1/2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது?
இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 6, 27ஓட ப்ளஸ் 6 ஆட் பண்ணால் 33 and then minus in here 19, yes 19 54லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் 35 வரும் மைனஸ் 35 சரிங்களா மைனஸ் 35ன்னு கிடைக்கும் எஸ் சரி இந்த மைனஸை ப்ராக்கெட் விட்டு வெளியே எடுத்துருந்தீங்கன்னா ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணும்போது என்ன வரும் 1/2 இன்ட்டு 33 + 35 ஓகே வாட் இஸ் ஆன்சர் 1/2 இன்ட்டு 68 ஸோ என்ன வரும் 34 சரிங்களா the answer is 34 square units okay this is answer சரிங்களா புரிஞ்சதா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது பர்டிகுலர் கொஸ்டின் இருந்தால் எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஷியோராக நான் நடத்துகிறேன் இந்த நெக்ஸ்ட் கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ